Good morning students. 9th standard biology unit 19 plant physiology. In last video we discussed about trophism and Gnostic movement. Now we are going to learn a next topic, photosynthesis, transpiration and exchange of gases. Photosynthesis. Photo means light and synthesis means to build. The photosynthesis literally means building up with the help of light. During this process, the light energy is converted into chemical energy. Green plants are autotrophic in their mode of nutrition because they prepare their food material through a process called photosynthesis. ஃபோட்டோ மீன்ஸ் லைட்டுன்னு தெரியும், சிந்தசிஸ்ன்றது ஒரு டு பில்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓவராலாக இதை சொல்லும்பொழுது பில்டிங் அப் வித் ஹெல்ப் ஆஃப் லைட்டு, அந்த லைட்டை வச்சு பில்டப் பண்ணுறது என்னென்னா ஸ்டார்ச்சை மேக் பண்ணுறது இந்த ப்ராசஸ்ன்னு சொல்கிறோம். இந்த ப்ராசஸில் லைட் எனர்ஜி என்னவாகும்னா கெமிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. க்ரீன் பிளான்ஸை ஆட்டோட்ராஃபிக்னு சொல்லுவோம். ஏன்னா அதனோட ஃபுட்டை அதுவே ப்ரிப்பேர் பண்ணிக்கிறதுனால அது ஆட்டோட்ராஃபிக் சொல்கிறோம். இந்த ஃபுட்டு எப்போ ப்ரிப்பேர் ஆகுனா ஃபோட்டோசிந்தசிஸ் அந்த ப்ராசஸ் போது தான் இதனுடைய ஃபுட்டை ப்ரிப்பேர் ஆகுது. இந்த ஓவரால் ஈக்குவேஷன் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. 6 molecules ஆஃப் CO2, 12 molecules ஆஃப் H2O with the presence of sunlight and chlorophyll. By product 6C6H12O6 glucose plus water and oxygen. இதுதான் இந்த ஈக்குவேஷன், ஃபோட்டோசிந்தசிஸோட ஈக்குவேஷன். இதை நல்லா பார்த்துக்கோங்க. Do you know? Do the insects also trap solar energy? அதாவது இன்செக்ட்ஸ் கூட இந்த சோலார் எனர்ஜியை ட்ராப் பண்ணுது, இழுக்குது, இல்லை அதை அட்ராக்ட் பண்ணுது, இல்லைன்னா அதை அப்சர்வ் பண்ணுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா? Tel Aviv University scientists have found out that Vespa orientalis have similar capabilities to trap solar energy. Plants தான் பிளான்ஸில் இருக்கிற குளோரோஃபில் தான் இந்த சன்லைட்டை ட்ராப் பண்ணுது. அதே மாதிரி இந்த இன்செக்ட்ஸில் இந்த வெஸ்பா ஓரியன்டாலிஸ்ன்ற அந்த இன்செக்ட்ஸில் பார்த்திங்கன்னா இந்த சன்லைட்டை ட்ராப் பண்ணுற ஒரு கேப்பபிலிட்டி இது இருக்குது. they have a yellow patch on its abdomen and an unusual cuticle structure which is a stack of 30 layers thick. ஸோ இந்த இன்செக்டோடைய அப்டாமனில் ஒரு எல்லோ கலர் பேச்சஸ் இருக்குது. அந்த எல்லோ கலர் பேச்சஸில் கியூட்டிக்கல்னால் மேல்புறத்தில் இருக்கிற அந்த ஒரு திக் லேயர் அப்படின்னு சொல்கிறோம். இது ஆஸ் யூஷுவல் இருக்கிறத விட 30 ஸ்டாக்கு அடுக்கி வச்சா எவ்வளோ 30 லேயர் அடுக்கி வச்சா எவ்வளோ திக் இருக்குமோ அந்த அளவுக்கு திக் இதோட அப்டாமனில் இருக்குது. The cuticle does not contain chlorophyll but it contain the yellow light sensitive pigment called xanthopterin. இந்த கியூட்டிக்கலில் குளோரோஃபில் ப்ரெசன்ட் ஆகலை, அதுக்கு பதிலாக சாந்தோப்டரின்ற ஒரு லைட் சென்சிட்டிவ் பிக்மெண்ட் ப்ரெசன்ட் ஆகிருக்கு. These work as a light harvesting molecule transforming light energy into electrical energy. இது என்ன பண்ணுதுன்னா அந்த லைட்டை ஹார்வெஸ்ட் பண்ணுற அதை அப்சர்வ் பண்ணுற ஒரு மாலிகுலாக இருந்து இந்த லைட் எனர்ஜி எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாற்றி கொடுக்குது. The end product of photosynthesis is glucose, which will be converted into starch and stored in the plant body. Plant take carbon dioxide for photosynthesis, but it is living. Plants also need oxygen to carry on cellular respiration. இந்த என் ப்ராடக்டில் என்ன கிடைக்குன்னா இந்த ஸ்டார்ச்ன்ற அந்த ப்ராடக்ட் நமக்கு கிடைக்குது. இது பிளான்ட் பாடியில் ஸ்டோர் பண்ணி வைக்கும். இந்த பிளான்ட்ஸ் என்ன பண்ணுன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் டைமில் மட்டும்தான் கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்குது. பட்டு ரெஸ்பிரேஷன் டைமில் நம்மள மாதிரி அதுவும் ஆக்சிஜனை தான் ரெஸ்பயர் பண்ணும். அது உயிர் வாழணும் அப்படின்னா கண்டிப்பாக ஆக்சிஜன் அதுக்கு தேவை. நெக்ஸ்ட்டு ரெக்குயர்மெண்ட்ஸ் ஃபார் ஃபோட்டோசிந்தசிஸ். The activities shows that certain things are necessary for photosynthesis. ஒரு சில திங்ஸ் இருந்தால் மட்டும்தான் இந்த பிளான்ட்டால் ஃபோட்டோசிந்தசிஸ்ன்ற ப்ராசஸை செய்ய முடியும். ஃபர்ஸ்ட் ஒன் குளோரோஃபில். இது எங்கே இருக்குன்னா லீவ்ஸில் இருக்கிற க்ரீன் பிக்மெண்ட் குளோரோஃபில்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வாட்டர், நெக்ஸ்ட் ஒன் கார்பன் டை ஆக்சைடு அண்டு சன்லைட். இது எல்லாமே இருந்தால் தான் இதனால் ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ண முடியும். இதில் ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. என்னென்னா இப்போ இந்த குளோரோஃபில் இல்லை,
குளோரோஃபில் இல்லைன்னா அதனால ஃபுட்டு ப்ரிப்பரேஷன் பண்ண முடியாது. அதுக்கு வந்து 2 ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், அந்த கோலியஸ் பிளான்ட்னுடைய ஒரு லீஃப் வந்து நம்ம எடுத்து சன்லைட்டில் வைக்கிறோம். அதை திரும்பவும் டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்காக ஒரு டார்க் ரூமில் 24 hours வந்து அந்த லீஃப் வச்சிடுறோம். நெக்ஸ்ட்டு அந்த லீஃபை எடுத்து ட்ரா பண்ணி அதில் எங்கெங்கே வந்து அந்த குளோரோஃபில் பேச்சஸ் இருக்குது அதையும் நம்ம ட்ரா பண்ணி வச்சுக்கிறோம். அதுக்கப்புறமா அந்த லீவ்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு பாயில் வாட்டரில் ஃபுல்லாக முழுக வச்சு அதுக்கப்புறம் அது ஆல்கஹாலில் வச்சிடறோம். ஏன் வந்து இந்த பாயில் வாட்டர் அண்ட் ஆல்கஹாலில் வைக்கிறோம் அப்படின்னா அதில் இருக்கிற குளோரோஃபிலை ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட்டு அது முடிச்சுட்டு இந்த லீஃப் எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்டார்ச் டெஸ்ட்டுக்காக பண்ணணும். அப்படின்னா ஸ்டார்ச் அதில் இருக்கா இல்லையான்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னா அதில் அயோடின் சொல்யூஷனை போடும்பொழுது என்ன அப்சர்வேஷன் வரும், அதில் வந்து அந்த ஸ்டார்ச் பை ப்ராடக்ட் வந்து இருக்காது. அதிலிருந்து இந்த குளோரோஃபில் இருந்தால் மட்டும்தான் ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும் அப்படின்னு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். நெக்ஸ்ட்டு, place a potted plant in a dark room for about 2 days to discharge its leaves. இந்த ஒரு potted plant ஒரு பிளான்ட் எடுத்து போய் ஒரு டார்க் ரூமில் 2 days வைக்க சொல்லியிருக்காங்க. cover one of its leaves with a thin stripe of black paper as shown in the picture. நெக்ஸ்ட் அதில் ஒரே ஒரு லீஃபை ஒரு black paper வச்சு ஃபுல்லாக மேலேயும் கீழே வந்து கவர் பண்ண சொல்லியிருக்காங்க. keep the potted plant in bright sunlight for 4 to 6 hours. அதுக்கப்புறம் திரும்ப அந்த potted plant எடுத்துகிட்டு போயிட்டு 4 to 6 hours வந்து சன்லைட்டில் வைக்கணும். plug the selected covered leaf and remove the black paper. அதுக்கப்புறமா அந்த செலக்டடான நம்ம ஏற்கனவே அந்த ஸ்டாப் போட்டு ஒட்டி வச்ச அந்த லீஃப் மட்டும் பறித்து அந்த மேலே இருக்கிற லீஃப் வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தது எடுத்துடுறோம். immerse the leaf in boiling water for a few minutes and then in alcohol to remove chlorophyll. ஸோ திரும்பவும் போன ஆக்டிவிட்டியில் பண்ண மாதிரியே பாயிலிங் வாட்டரில் அந்த லீஃபை நல்லா முழுகடிச்சு அதுக்கப்புறம் ஆல்கஹாலில் வைக்கிறோம். டெஸ்ட் த லீஃப் நவ் வித் அயோடின் சொல்யூஷன் ஃபார் த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஸ்டார்ச். நெக்ஸ்ட்டு அந்த குளோரோஃபில் எல்லாமே அதில் போகிறதுனால அயோடின் ஸ்டார்ச்சுக்கு உட்படுத்தும் போது அதில் எந்த ஒரு அயோடினும் ஸ்டார்ச் ப்ராடக்ட்டும் அதில் தெரியாது. த கவர்ட் பார்ட் ஆஃப் த லீஃப் டஸ் நாட் டர்ன் ப்ளூ பிளாக் வேரியஸ் அன்கவர்ட் பார்ட் டர்ன் லீஃப் ப்ளூ பிளாக் கலர். ஸோ அந்த அயோடின் சொல்யூஷன் போட்ட உடனே எது கவர் ஆச்சோ அது வந்து என்ன ஆகும்னா இந்த ப்ளூ பிளாக்காக மாறாது. பட் மற்ற எல்லா பகுதியில் இருக்கிற அந்த எது கவர் பண்ணாமல் இருந்துச்சு அந்த பகுதியில் இருக்கிறது ப்ளூ பிளாக் கலராக மாறுது. why the changes in color noted in the covered and uncovered part of the leaf. ஏன் அப்படின்னா அங்கே சன்லைட் படாததுனால அந்த இடத்துல அந்த ஸ்டார்ச் ப்ராடக்ட் வந்து கிடைக்கல அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். Next one, activity. Next one, transpiration. Loss of water in the form of water vapor from the aerial parts of the plant body is called as transpiration. ஸோ அந்த பிளான்ட்டில் இருக்கிற அதிகப்படியான வாட்டர் வந்து என்ன பண்ணால் வாட்டர் வேப்பராக மாறுறது தான் வந்து டிரான்ஸ்பிரேஷன் சொல்லும். இந்த டிரான்ஸ்பிரேஷன் எங்கே நடக்கும்னா ஏரியல் பார்ட்ஸ், லீஃபில், ஸ்டெம்மில் இது எல்லாமே நடக்கும். அதனுடைய கியூட்டிக்கலில் இதிலெல்லாம் நடக்குது. தீஸ் லீவ்ஸ் ஹவ் டைனி மைக்ரோஸ்கோபிக் போர்ஸ் கால்டு ஸ்ட்ரோமேட்டா. லீவ்ஸில் சின்ன சின்ன துளைகள் இருக்கும், அது வந்து ஸ்ட்ரோமேட்டா அப்படின்னு சொல்கிறோம். வாட்டர் வேப்பர் த்ரூ தீஸ் ஸ்ட்ரோமேட்டா each stromata is surrounded by guard cell. இப்போ இந்த வாட்டர் வேப்பர் வந்து எதன் மூலமாக போகணும், இந்த ஸ்ட்ரோமேட்டா மூலமாக தான் வெளியாகுது. இந்த ஸ்ட்ரோமேட்டாவில் வந்து கார்ட் செல்ஸ், இப்போ இங்கே கொடுத்துருக்காங்க பாரு, இந்த கார்ட் செல்ஸ் தான் வந்து சரவுண்ட் ஆகிருக்கு. These guard cells help in regulating the rate of transpiration by opening and closing of stromata. இந்த guard cells என்ன பண்ணுன்னா இந்த ஸ்ட்ரோமேட்டா ஓப்பன் பண்ணும்போதோ இல்லை க்ளோஸ் ஆகும்போது அந்த டிரான்ஸ்பிரேஷன் லெவல் வந்து ரெகுலேட் பண்ணுது, ஒழுங்குபடுத்துது. Next, types of transpiration. There are 3 types of transpiration: stromatal transpiration, cuticular transpiration and lenticular transpiration. இந்த stromatal transpiration எதில் மூலம் நடக்கும் அப்படின்னா ஸ்ட்ரோமேட்டா மூலமாக நடந்துச்சுன்னா அதை stromatal transpiration சொல்கிறோம். மோஸ்ட்லி 90லேருந்து 95% ஆஃப் வாட்டர் வந்து இந்த stromatal transpiration மூலமாக தான் டிரான்ஸ்பயர் ஆகுது. நெக்ஸ்ட்டு கியூட்டிகுலர் டிரான்ஸ்பிரேஷன்லாம் இந்த பிளான்ட்டில் இருக்கிற கியூட்டிக்கல், ஏற்கனவே நான் சொன்னேன் நம்ம அந்த இன்செக்ட்ஸில் பார்த்தோம் ஒரு திக் லேயர் அப்படின்னு சொல்கிறோம், அந்த கியூட்டிக்கல் மூலமாக நடந்துச்சுன்னா இதை கியூட்டிகுலர் டிரான்ஸ்பிரேஷன் சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் லென்டிகுலர் டிரான்ஸ்பிரேஷன். இந்த லாஸ் ஆஃப் வாட்டர் ஃப்ரம் பிளான்ஸ் ஆஸ் வாட்டர் வேப்பர் த்ரூ த லென்டிசல்ஸ். லென்டிசல் இருந்து அந்த பட்டைகள்லையோ இல்லைனா அந்த ஸ்டெம்மில் சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கும், அதுதான் வந்து லென்டிசல் அப்படின்னு சொல்கிறோம். த லென்டிசல் ஆர் டைனி ஓப்பனிங்
that protrude from the bark in woody stem and twigs as well as in other plant organ. இப்போ அந்த பட்டையில் இருக்கும், அதுக்கப்புறம் ட்விக்கில் சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கும், அதுதான் வந்து லென்டிசல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த லென்டிசல்ஸ் மூலமாக நடக்கிறது லென்டிகுலர் டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லலாம். இது 3 டைப்பும் ஈஸியானதை அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. But transpiration is necessary for the following reason. ஏன் வந்து transpiration நடக்கணும்? It creates a pull in leaf and stem. So இந்த லீஃபில் ஸ்டெம்ல இருந்து லீஃப் வந்து வளர வைக்கணும் அப்படின்னா இந்த டிரான்ஸ்பிரேஷன் கண்டிப்பாக தேவை. இட் கிரியேட்ஸ் அன் அப்சார்ப்ஷன் ஃபோர்ஸ் இன் ரூட்ஸ். நெக்ஸ்ட்டு அந்த ரூட்டில் இருக்கிற அப்சார்ப்ஷன் ஃபோர்ஸ், நீர் வந்து உறிஞ்சோட அந்த தன்மையை வந்து இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துது. இட் இஸ் நெசசரி ஃபார் கண்டினியூஸ் சப்ளை ஆஃப் மினரல்ஸ். ஸோ இந்த டிரான்ஸ்பிரேஷன் நடந்தால் தான் மினரல்ஸ் வந்து எல்லா பகுதிக்கும் கண்டினியூஸாக சப்ளை ஆகிக்கிட்டே இருக்கும். இட் ரெகுலேட்ஸ் த டெம்பரேச்சர் ஆஃப் தி பிளான்ட். இந்த பிளான்ட்டோடைய டெம்பரேச்சர் வந்து ஒழுங்குபடுத்துது. நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி, take a plastic bag and tie it over a leaf and place the plant in light. You can see water condensing inside the plastic bag. The water is let out by the leaves. Why does it occur? ஒரு பிளான்ட் எடுத்துக்கிறோம், அதில் ஒரு பகுதியோ இல்லைன்னா ஒரு கொஞ்சம் பிளான்ட்டை வந்து நம்ம ஒரு கவர் போட்டு பாலித்தீன் கவரில் வந்து டை பண்ணி வச்சிடறோம். அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் இல்லைன்னா ஒரு 5 hours 6 hours கழித்து பார்த்தீங்கன்னா அந்த பாலித்தீன் கவரில் வந்து ட்ராப் ஆஃப் வாட்டர் வந்து இருக்கும். இது எதனால் இந்த ட்ராப் ஆஃப் வாட்டர்னா இந்த டிரான்ஸ்பிரேஷன் நடந்திருக்கு, அதனால தான் இந்த வாட்டர் வந்திருக்குன்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். தென் லாஸ்ட் டாபிக், எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ். ஹவு டஸ் த பிளான்ட் கெட் ஏர்? எப்படி வந்து பிளான்ட் அந்த ஏர் எடுத்துக்குது? The leaves have minute pores called stromata through which exchange of air takes place. ஸோ இந்த மைனூட் போர் வந்து லீவ்ஸில் இருக்குது. அந்த ஸ்ட்ரோமேட்டா மூலமாக தான் இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் வந்து நடக்குது. These minute pores can be seen through the microscope. இந்த ஸ்ட்ரோமேட்டாவை நம்ம இதில் பார்க்கலான்னா மைக்ரோஸ்கோப் மூலமாக மட்டும்தான் பார்க்க முடியும், நம்ம கண்ணால் பார்க்க முடியாது டைரெக்டாக. ஏர் எக்ஸ்சேஞ்ச் டேக்ஸ் பிளேஸ் கண்டினியூஸ்லி த்ரூ த ஸ்ட்ரோமேட்டா. இந்த ஸ்ட்ரோமேட்டா மூலமாக ஏர் எக்ஸ்சேஞ்சஸ் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. பிளான்ஸ் எக்ஸ்சேஞ்ச் கேஸஸ் CO2 O2, CO2லேருந்து O2 இது மாதிரி மாறி மாறி நடக்குது கண்டினியூஸ்லி த்ரூ தீஸ் ஸ்ட்ரோமேட்டா. யூ வில் ஸ்டடி மோர் அபவுட் தீஸ் ஃபிசியலாஜிக்கல் ப்ராசஸ் இன் யுவர் ஹையர் கிளாஸஸ். ஸோ இதை பற்றி நம்ம பெரிய கிளாஸில் இன்னும் நல்லா படிக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது சொன்னது வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த கிளாஸ் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.